கூட்டணி அறிவிப்பில் அதிமுக முந்தினாலும் தேமுதிகவின் மௌனத்தால் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய முடியாமல் இன்று வரை திணறி வருகிறது. கூட்டணி அறிவிப்பில் பின்தங்கினாலும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் திமுக முந்திக் கொண்டுள்ளது. மனிதநேய மக்கள் கட்சியை தவிர திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் நேற்றைய தினம் தொகுதி பங்கீட்டு இறுதி செய்து உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி என மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி கட்சிகளுக்காக 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 20 தொகுதிகளில் திமுக போட்டியிடும் என அந்த கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 10 தொகுதிகள் காங்கிரசுக்கு, மற்ற கட்சிகளுக்கு 10 தொகுதிகள் என்ற அடிப்படையில் 20 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் 20 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. எந்தெந்த கட்சி எந்தெந்த தொகுதியில் போட்டியிடும் என்பது ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என்றும் ஸ்டாலின் கூறினார். கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பதை பற்றி ஏற்கனவே இதற்காக நம்முடைய பொருளாளர் துரைமுருகன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழு அந்தந்த கட்சிகள் குழுவோடு கலந்து பேசி 2 நாட்களில் எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுகிறது என்கிற அந்த பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற தங்களது கருத்தை மதிமுக மற்றும் விசிக கட்சிகளிடம் தெரிவித்துவிட்டதாகவும் இனி அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் இந்த முறை மனிதநேய மக்கள் கட்சிக்கு வாய்ப்பு இல்லை என அவர் கூறினார். அந்த கட்சியினுடைய தலைவர் இன்று எங்களை சந்தித்தார்கள். இந்த முறை வாய்ப்பில்லை போட்டியிடுவதற்கு, தேர்தல் களத்தில் இருந்து போட்டியிடுவதற்கு. எனவே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வரக்கூடிய காலகட்டங்களில் வாய்ப்பு வருகிற போது நிச்சயமாக உங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்ற உறுதியை நாங்கள் கொள்கிறோம். திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இடம் ஒதுக்காதது வருத்தம் அளிப்பதாக ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து 9ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படவில்லை. இது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தொண்டர்களை கொண்ட மனிதநேய மக்கள் கட்சிக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படாதது மிகப்பெரிய வருத்தத்தை எங்கள் நிர்வாகிகள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்கின்றது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொந்த சின்னத்திலும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய ஜனநாயக கட்சிகள் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிடுகின்றன. மதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் எந்த சின்னத்தில் போட்டியிடும் என்பது விரைவில் தெரியவரும். தொகுதி பங்கீட்டை இறுதி செய்துள்ள திமுக கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகள் வேட்பாளர் தேர்வு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பில் தீவிரம் காட்டி வருகிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.